ஹலோ மக்களை, துளசி வச்சு செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கோர்ட்டில் வச்சு நம்ம அஞ்சலியும் இனிமே இந்த சைக்கோ கூட நான் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம மகேஷ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் இத்தனை வருஷமாக தனியாகவே இருந்துட்டுருக்கேன், இனியும் என்னால் தனியாக வாழவே முடியாது, தயவு செய்து என்னை அஞ்சலியோட சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழவே ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு வேண்டியவங்களை நான் சாட்சி அங்கே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெகுவா அந்த இடத்துல கூப்பிட்றாங்க. ரெகுவும் நம்ம அஞ்சலிக்கு ஆப்போசிட்டாகவே அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குடும்பத்துலேருந்து யாருமே வரல பார்த்தீங்களா, ஏன்னா என்னோட மாப்பிள்ளை நல்ல தங்கமானவங்க, அவங்களோட மனசை புரிஞ்சுக்காம இந்த அஞ்சலி தான் வேண்டான்னு சொல்கிறா. கண்டிப்பாக என்னோட தங்கச்சி அஞ்சலியை இவங்க கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. சரி, இந்த மகேஷை எதிர்த்து உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கும்போது கரெக்டான சமயத்தில் மகேஷோட உண்மை முகத்தை நிரூபிக்கிறதுக்காண்டி வெற்றி அந்த இடத்துல பென்ட்ரைவோட வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஞ்சலியும் அந்த லாயர்கிட்ட கண்டிப்பாக எனக்கு இந்த வாட்டி டைவர்ஸ் கிடச்சிரும்ல, கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க, இனிமேல் என்னால் அந்த மகேஷ் கூட வாழவே முடியாது, அவன் பயங்கரமாக என்னை டார்ச்சர் பண்ணிட்டான், என்னை மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தையும் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த லாயர்கிட்ட பேசும்போது மகேஷும் அந்த இடத்துல வந்து என்னையும் அஞ்சலியும் நல்லபடியாக சேர்ந்து வாழ விடுங்க, நான் அஞ்சலி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, தயவு செய்து இதில் நீங்கள் ஆஜராகுதுங்க, அஞ்சலி கூட சேர்த்து வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த லாயர் கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம அஞ்சலி கிட்ட லாயர் கேட்குறாங்க, என்ன அந்த மகேஷுக்கு எதிராட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் பாட்டி, அவன் கொடுமைப்படுத்தினதுக்குள்ள எல்லா ஆதாரமே இருக்குது, அதை எப்படியாவது எடுத்துட்டு வாங்கன்னு நம்ம லாயரும் சொல்கிறாங்க. நம்ம அஞ்சலி அதுக்காக தயாராகி எடுத்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் கண்டிப்பாக இந்த அஞ்சலி கிட்ட எந்த எவிடன்ஸும் மாட்டக்கூடாது, எவிடன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை பற்றின உண்மை எல்லாமே அவள் நிரூபிச்சிடுவா, அதனால நம்ம அஞ்சலி கூட சேர்ந்து வாழ முடியாது, கண்டிப்பாக நம்ம அஞ்சலி விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அஞ்சலி மகேஷ் அந்த இடத்துல கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஆச்சு, எதுக்காக நீங்கள் டைவர்ஸ் வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது அஞ்சலியும் இனிமே இந்த மகேஷ் கூட நான் சேர்ந்து வாழவே முடியாது, அவன் என்ன பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்னோட பாட்டியோட உயிருக்கு ஆபத்தாக இருந்தது இந்த மகேஷ் தான், அதே மாதிரி என்னோட அண்ணன் முருகனோட அம்மாவை இத்தனை வருஷமாக இவன் அடைச்சி போட்டு துன்புறுத்தியிருக்கான், அதே மாதிரி என்னை வந்து வெளியிலேயே விட மாட்டான், வீட்லேயே வச்சு அடைச்சி துன்புறுத்திட்டு இருந்தான், இனிமேல் இந்த சைக்கோ கூட நான் வாழவே முடியாது, இவன் சரியான சைக்கோ சார் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மகேஷ் கேட்குற மாதிரில அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, நான் அஞ்சலிக்கு மேலே நான் ரொம்பவே அன்பாக இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் தனியாகவே வாழ்ந்துட்டேன், நானே அநாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன், அந்த டைம்ல எல்லாம் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும், எனக்குன்னு ஒரு உறவு வராதான்னு இப்போ தான் நான் அஞ்சலியை பார்த்ததுலேருந்து புதுசாக பிறந்த ஆள் மாதிரி மாறிட்டேன், நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன், இப்போ கூட அஞ்சலியோட வயத்தில் என்னோட குழந்தை வளரதான் செய்து, அதனால அந்த குழந்தைக்காண்டியாவது நானும் அஞ்சலியும் எப்படியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மகேஷும் ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் தனியாவே இருந்துட்டேன், இனிமேல என்னால தனியாவே இருக்க முடியாது, அஞ்சலி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த இடத்துல உள்ளவங்கள ஒரு சமயம் மகேஷ் நல்லவன் தானோ அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. அஞ்சலியும் இல்லை, இனிமே இந்த சைக்கோ கூட எனக்கு வாழவே முடியாது, தயவு செய்து எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மகேஷும் கண்டிப்பாக அஞ்சலி என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சாட்சியாட்டு அஞ்சலிக்கு நெருக்கமான ஒரு ஆளை இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே துளசி எல்லாம் குழம்பி போயிடுறாங்க, யாராக இருக்கும் இந்த மகேஷ், எதுக்கு இந்த கேஸை திசை திருப்ப பார்க்குறா அப்படின்னு நினைக்கும் போது மகேஷும் ரெகுராம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இதை கொஞ்சம் கூட துளசி அஞ்சலி எதிர்பார்க்கல. அஞ்சலி நினைக்கிறாங்க, நம்ம அண்ணன் கண்டிப்பாக நமக்கு எதிராக தானே பேசுவாங்க, இப்போ கூட அவனுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம வேற கேள்வி கேட்டோம், அதனால் கண்டிப்பாக இந்த ரகு அண்ணே நம்மளை எப்படியாவது இந்த மகேஷ் கூட சேர்ந்து வைக்கிற மாதிரி பேசுவானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. ரெகு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. ரெகுவும் இந்த நிற்கிற அஞ்சலி என்னோட தங்கச்சி தான், அவனோட வாழ்க்கையில் எனக்கும் அக்கறை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்களும் சரி உங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது ரெகுவும் இந்த நிற்கிற மகேஷ் மாப்பிள்ளை ரொம்பவே தங்கமானவர், அஞ்சலி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, அஞ்சலிக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் வச்சுருந்தாரு, எதுக்கு இந்த அஞ்சலி தேவையில்லாமல் இப்போ டைவர்ஸ் கேட்குறான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நல்லபடியாக இந்த மகேஷ் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நீங்களே பார்த்தீங்கல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ள அம்மா யாராவது இங்கே வந்து பேசியிருக்காங்களா, மகேஷ் மாப்பிள்ளையை எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா, சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவர் அவ்வளோ தங்கமானவர், இந்த அஞ்சலிக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு
அப்படின்னு ரகு மகேஷுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட அஞ்சலி எதிர்பார்க்கல. அஞ்சலி மகேஷை பார்க்கும்போது மகேஷ் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியை பார்த்து, என்ன அஞ்சலி, நீ ஒன்று நினைச்சல, அது எதுவுமே நடக்காது. எப்படி இருந்தாலும் நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அஞ்சலி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்றத நம்பவே செய்யாதுங்க. எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இனிமே இவன் கூட சேர்ந்தே வாழ முடியாது. இவன் சரியான சைக்கோ. ஏன் அண்ணன் இதுக்கு எதிராட்டு பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா இதை ஏத்துக்காதுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது ஜட்ஜ் அந்த கேட்குற மாதிரி இல்லை. உன்னோட உறவான அண்ணனை இப்படி சொல்லும்போது எப்படிமா நம்ப முடியும்? சரி, உன் சார்பாட்டி ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம துளசி அப்படியே குழம்பி போயிடுறாங்க. என்ன செய்யறது, எப்படியாவது அஞ்சலிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கே உள்ள லாயரை பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே நம்புகிற மாதிரியே இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக இந்த அஞ்சலி மகேஷ் குடும்பப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த ஜட்ஜும், சரி, அது சார்பாட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் அந்த பென்ட்ரைவை வேற காணலை. இப்போ என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த மகேஷ் கூட மட்டும் திருப்பியும் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை ஆகவே கூடாதுன்னு அஞ்சலி நினைக்கிறாங்க. கரெக்டான சமயத்துல நம்ம வெற்றி செம அதிரடியா பென்ட்ரைவோட வராங்க. இதை கொஞ்சம் கூட மகேஷ் எதிர்பார்க்கல. எதுக்கு இந்த வெற்றி இப்ப வந்தா, அது வேற கையில பென்ட்ரைவ் வச்சிருக்கானே, இவன் ஆதாரத்தோட மட்டும் வந்தானா அதுக்கப்புறமா நம்மளை பத்தின உண்மை முகம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுமே, அஞ்சலி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. துளசிக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. அஞ்சலியும் நம்ம வெற்றியை பார்த்து, நல்ல சமயத்துல வந்தீங்க வெற்றி, ரொம்பவே தேங்க்ஸ், என்னை ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றிட்டீங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெற்றியும் அதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த நிற்கிற மகேஷ் சரியான ஃப்ராடு. அஞ்சலோட வாழ்க்கையே இவனால தான் தொலைஞ்சி போச்சு. அதுக்கான எல்லா ஆதாரமும் இந்த பென்ட்ரைவில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். ரகுவும் மனசில் யோசிக்கிறாங்க, ஐயோயோ, இவன் வேற பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வந்துட்டானே, எப்படியாவது இந்த மகேஷ்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை வாங்கிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவன் உண்மையை நிரூபிச்சிருவான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜட்ஜு கிட்ட போட்டு கட்டுறாங்க. பென்ட்ரைவில் நம்ம மகேஷ் பாட்டியை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினா, பாட்டி நான் இனிமே உண்மையை சொல்ல போகிறேன், உன்னை பற்றின எல்லாத்தையுமே அஞ்சலிக்கிட்ட இப்போவே சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது பாட்டி அப்படியே தள்ளி விட்டது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டில் உள்ள எல்லா வீடியோவையும் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே உள்ளவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க மகேஷ், இதில் எல்லாமே தெரியுதே, நீங்கள் தான் இந்த பாட்டியோட நிலைமைக்கு காரணம். அப்போ நீங்கள் மட்டும் இந்த அஞ்சலியை கொடுமைப்படுத்திருக்க மாட்டாங்கன்னு அதுக்கு என்ன சாட்சி இருக்குது? கண்டிப்பாக அஞ்சலி இதை மாதிரி கொடுமைப்படுத்திருப்பீங்க தானே, அஞ்சலி சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு அந்த இடத்துல லாயரும் நம்ம அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மகேஷும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் அஞ்சலி கூட சேர்ந்து தான் வாழ போகிறேன், தயவு செய்து நான் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வெற்றி செய்த கூட செயல்னால நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம மகேஷுக்கும் வெற்றிக்கும் இனிதான் சரியான வேட்டை ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம்.